தமிழர்களின் ஆன்மீக மரபில் அசைக்க முடியாத ஒரு அத்தியாயமாக இயனார் என்ற பெயர் இடம் பிடித்துள்ளது. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் நின்று கிராமத்தின் எல்லையை காக்கும் காவல் தெய்வம் என்ற புனித பொறுப்பை ஏற்றவர் இவர். ஆனால் இயனார் எப்போது காவல் தெய்வமாக ஆனார்? அவருடைய முதல் உருவாக்கம் எங்கு தொடங்கியது? பழங்காலச் சான்றுகள் என்ன சொல்லுகின்றன? இந்த மர்மத்தை பலரும் அறியாமல் இருக்கும் ஒரு மறைந்த வரலாறு இன்று நாம் விவரிக்கப் போகிறோம். இயனார் பற்றிய கதை ஒரு சாதாரண புராணம் அல்ல. இந்த கதையின் வேர்கள் தமிழரின் முதன்மை பழக்க வழக்கங்கள், பழங்குடி சமயச் சடங்குகள், இயற்கை அடிப்படையிலான தெய்வ நம்பிக்கைகள் மற்றும் 1000 ஆண்டுகளாக மாற்றமின்றி நிலைத்து நிற்கும் கிராம வாழ்க்கையோடு கட்டிக்கலந்துள்ளது. பழங்காலத்தில் கிராமங்கள் பெரிய நகரங்களைப் போல பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டிருக்கவில்லை. காடு, காட்டு விலங்குகள், அந்நியர்கள், கொள்ளைக்காரர்கள், மந்திர வித்தைகள், இவை அனைத்திலிருந்தும் கிராமத்தை காக்கும் ஒரு சக்தி வேண்டும் என்று மக்கள் விரும்பினர். அந்த விருப்பமே இயனார் உருவாகும் விதையை விதைத்தது. இயனார் தோற்றம் பல ஆய்வாளர்களின் கருத்துப்படி சங்க காலத்திற்கு முன்பே இருந்ததாக கருதப்படுகிறது. அந்த காலத்தில் பல தெய்வங்கள் வடிவமில்லாமல் இருந்தபோதும் இயனார் மட்டும் வலிமையான வீர வடிவில் சித்தரிக்கப்பட்டார். குதிரை மீது சென்று காவல் காக்கும் தோற்றம் இந்த காலத்திலேயே ஆரம்பித்ததாக நம்பப்படுகிறது. ஏனெனில் குதிரை என்பது பழங்கால பாதுகாப்பு களத்தில் மிக முக்கியமான சக்தி. ஒரு வேகத்தின் சின்னம், ஒரு முன்னறிவிப்பின் சின்னம், ஒரு படைச்சின்னம். இயனார் யார்? ஒரு மனிதரின் தெய்வீகமாக்கலா? அல்லது ஒரு பழங்கால போர்வீர புனிதரா? அல்லது மண்ணின் இயற்கை ஆவி ஒரு தெய்வ வடிவமா? இதற்கான தெளிவான பதில்களுக்கான சான்றுகள் தமிழகத்தின் கிராமக் கோயில்களில்தான் கிடைக்கின்றன. பல கிராமங்களில் கல்லால் செய்யப்பட்ட பழங்கால இயனார் உருவங்கள் காணப்படுகின்றன. அவை மிக எளிய வடிவத்தில் இருந்தாலும் அந்த வடிவங்களில் நாம் படைக்கும் சக்தியின் வலிமையை உணர முடிகிறது. எந்த கோயிலிலும் இயனார் மட்டும் கிராம எல்லையில் இருப்பார், கிராம மத்திய பகுதியில் இல்லை. இதன் பொருள் மிக ஆழமானது. கிராம மக்கள் தங்கள் உள்ளர் ஆலயங்களை அமைத்தாலும் கிராமத்தை காக்கும் பொறுப்பு எல்லையில் இருப்பவருக்கே. இந்த நம்பிக்கைதான் இயனாரை காவல் தெய்வமாக மாற்றியது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மந்திரங்கள், சாபங்கள், பிசாசுகள், காளைகள், தீய நெறிகள், இவை அனைத்தும் மக்களின் வாழ்க்கையில் ஒரு அச்சமாக இருந்த காலம். அந்த அச்சங்களை தடுக்க ஒரு போர்வீரன் தேவையானார். அவர் மனிதராக இருந்தாலும் நடத்தை தெய்வீகமாக இருக்க வேண்டும். அவர் புண்ணியம் செய்பவர், ஆனால் தீயவர்களை தண்டிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். அவரின் கொதிப்பு தீய சக்திகளை ஒடுக்கும், அவரின் கருணை நல்லவர்களை காக்கும். இந்த 2 பண்புகளும் ஒரே உருவில் சேரும்போது தோன்றியது இயனார் என்ற காவல் தெய்வம். இயனாரின் முதல் உருவாக்கம் ஒரு மனிதரை அடிப்படையாக கொண்டதாக சில ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். ஒரு மிகச் சிறந்த போர்வீரன், கிராமத்தை காக்கும் வலிமையுடைய தலைவர். அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்த பின்னர் கிராம மக்கள் அவரது நினைவை தெய்வமாக உயர்த்தியிருக்கலாம். இது தமிழகத்தின் பல தெய்வங்களின் தோற்றத்திற்கும் ஒத்தது. அம்பர், முனியாண்டி, பொட்டியாண்டி, மாதேவி, இவர்களின் வரலாற்றிலும் இதே இயல்புகள் காணப்படுகின்றன. ஆனால் இதைவிட ஆழமான ஒரு வகை விளக்கம் உள்ளது. இயனார் என்பது காடு மற்றும் நிலத்தின் ஆவிகளின் சங்கமம் என்ற கருத்து. தமிழரின் பழங்கால நாகரிகம் இயற்கையை தெய்வமாக பார்த்தது. காடு, கல், நீர், மரம், காற்று, இவை அனைத்தும் அவர்களின் கண்களில் உயிருள்ள சக்திகள். இந்த சக்திகளை ஒருங்கிணைக்கும் ஒரு வடிவம் தேவைப்பட்டது. அதுவே இயனார் என்ற வடிவமாக நிலை கொண்டதாக சில மரபுகள் சொல்கின்றன. அதாவது இயனார் என்பது ஒன்றேயொரு மனித தோற்றம் அல்ல, ஒரு சக்தியின் வடிவம், ஒரு இயற்கை படைப்பு, ஒரு கூட்டு போர்வீர நம்பிக்கை. புதைப்பொருள் ஆய்வுகளில் கிடைத்த சான்றுகள் இந்த எண்ணத்தை உறுதிப்படுத்துகின்றன. செங்கல், பழங்கால குதிரை பொம்மைகள், கல் சின்னங்கள், குதிரை ஓட்டும் போர்வீரர் உருவங்கள், இவை அனைத்தும் தமிழகத்தின் பல பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவை பெரும்பாலும் கிராம எல்லைகளில்தான் கிடைக்கின்றன. இதன் மூலம் இயனாரின் வழிபாடு ஒரு காவல்
தெய்வ மரபாகவே தோன்றியது என்பதை அறிய முடிகிறது. ஐயனார் கோயில்களில் பொதுவாக 2 முக்கிய உருவங்கள் காணப்படுகின்றன. ஒரு பெரும் வீரத் தோற்றம், அவருடன் 2 துணைத் தெய்வங்கள். புராணங்களில் இவர்கள் பொம்மை தேவர்கள் அல்லது கருப்பர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் ஐயனாரின் படை, கிராமத்தை சுற்றிக் காக்கும் சக்தி. இதற்காகவே இந்த கோயில்களில் ஆயிரக்கணக்கான களிமண் குதிரைகள் காணப்படுகின்றன. இந்த குதிரைகள் ஒரு சின்னமல்ல, ஒரு பிராணசக்தி. உண்மையில் ஐயனாருக்கு படைப்பலத்தைச் சேர்க்கும் அர்ப்பணம். இந்த குதிரைகள் அதிகமானால் ஐயனாரின் படை அதிகரிக்கிறது என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையே பல கிராமங்களில் குதிரைகளின் மலை போல் தோன்றும் காட்சிகளை உருவாக்கியுள்ளது. இது உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு தனித்துவமான மரபு. இவ்வாறு பல நூற்றாண்டுகளாக ஐயனார் ஒரு காவல் தெய்வம் என்பதை மக்கள் மனத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவருடைய கோபம் தீயவர்களை அழைக்கும் ஒரு அசுர சக்தி. அவருடைய கருணை நல்லவர்களுக்கு ஒரு அருள். இதற்காகவே கிராம மக்கள் தங்கள் வீட்டு முன்பாகவும், வயல் பகுதியில் செல்லும் முன்பாகவும், காட்டிற்கு செல்வதற்கு முன்பாகவும், மழை வேண்டி இளைப்பாறும் போதும், நோய்கள் பரவும் போதும், எல்லை வழிபாட்டு நாட்களில் ஐயனாரை முதலில் கண்டு வணங்குவார்கள். ஐயனார் மட்டுமே ஒரு தெய்வம் அல்ல, ஒரு பாதுகாப்பு ஆவி, ஒரு போர் வீரன், ஒரு தலைவன், ஒரு சக்தியின் வடிவம், தமிழரின் வாழ்வியல் மரபின் உயிரோட்டம். ஐயனாரின் வரலாற்றை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக நாம் முதலில் அவர் எந்த சமூகத்திலிருந்து உருவெடுத்தார் என்பதை கவனிக்க வேண்டும். பழங்கால தமிழர் சமூகத்தில் 3 முக்கிய துறைகள் இருந்தன. மலைநிலம், மருதம் நிலம், குறிஞ்சி முல்லை, நெய்த்தல் மருதம் பாலை என பிரிந்து வாழ்ந்த மக்கள் ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்த தெய்வங்களை வணங்கினர். ஆனால் கிராம எல்லையை காக்கும் தெய்வமாக ஒரே தெய்வம் எல்லா நிலங்களிலும் பொதுவாக இருந்தது. அதே ஐயனார். இந்த மரபு எந்த நாகரிகத்திலும் தெளிவாக தெரியாத ஒரு தனித்துவம். விளக்கம் என்னவென்றால், கிராம வாழ்க்கையில் பாதுகாப்பு என்பது சடங்கு மரபுகளுக்கும் முன்னதாக இருந்த ஒரு அடிப்படை தேவையாகும். அது உணவுக்கு சமமான முக்கியத்துவம் பெற்றது. எந்த கிராமத்திலும் மக்கள் தங்கள் பாதுகாப்புக்கான ஒரு வலிமையான உருவத்தை நாடினார்கள். அவன் மனிதரா, ஆவியா, அல்லது இயற்கையின் ஒரு சக்தியா? எதுவாக இருந்தாலும் சரி, அவன் தங்களை காத்து நிற்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இந்த எண்ணம் தலைமுறைகளாக குவிந்து வளர்ந்து ஒரு தெய்வ வடிவம் உருவாகும் தருணம் வந்தது. அந்த தருணத்திலேயே ஐயனார் தோன்றினார் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு தெய்வ உருவாக்கத்தின் பொது நடைமுறை அல்ல. இது ஒரு முழு சமூகத்தின் அச்சமும், நம்பிக்கையும், வருங்கால கனவும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு மேன்மையான தெய்வ வடிவம். இதனால்தான் ஐயனார் ஒரு தனி தெய்வமாக மட்டும் அல்லாமல் ஒரு சமூகம் கொண்ட உருவாக்கம், ஒரு பொதுவான காவல் அமைப்பு, ஒரு பாரம்பரிய பாதுகாப்பு சட்டம் போன்ற உருவமாக சித்தரிக்கப்படுகிறார். ஐயனாரின் தோற்றத்தை பற்றி சில புராணங்கள் சொல்வது வித்தியாசமானது. அவர் சிவபெருமானின் மகனாகவும், சூரிய வம்ச வீரராகவும், அல்லது கிருஷ்ணனின் காலத்தில் வாழ்ந்த போர் வீரராகவும் கூறப்படுகின்றன. ஆனால் இந்த புராணங்கள் அனைத்தும் பின்னாளில் சேர்க்கப்பட்டவை. உண்மையான வரலாறு இன்னும் பழமையானது. பழங்குடி மரபுகளில் ஐயனார் என்பது எல்லை ஆவியின் உருவம். காடு எல்லைக்கும் கிராம எல்லைக்கும் இடைநின்று காக்கும் ஒரு சக்தி. பாரம்பரிய காவலர்களின் தலைவன். இவரின் பணிக்கலையில் தொடங்குகிறது. காலை ஒரு கிராமவாசி எழுந்தவுடன் முதலில் நினைப்பது, ஐயனார் இன்று எம் கிராமத்தை காக்க வேண்டுமெனும் வேண்டுதல். இந்த நம்பிக்கை காலத்துக் காலம் மாற்றமின்றி உள்ளது. தமிழகத்தில் ஐயனார் கோயில்கள் பெரும்பாலும் பெரும் மரங்களின் அருகே அமைந்திருப்பது சற்றும் சுவாரஸ்யமானது. அதிலும் குறிப்பாக வேம்பு மரம், ஆத்தி, அலமரம். இந்த மரங்கள் அனைத்தும் சக்தி கொள்ளும் மரங்களாக கருதப்பட்டது. ஒரு பெரிய மரத்தின் கிளை நிழலில் ஒரு சிறிய கல் வைக்கப்பட்டிருந்தால் அது அந்த கிராமத்தின் ஐயனார் ஆலயமாக மாறிவிடும். ஒருவர் தனது பிரச்சனையே பகிர்ந்தாலும், பயத்திலோ ஆசையிலோ மனது திரும்பினாலும் அந்த கல்லின் முன் நின்று வேண்டிக் கொள்ள துவங்குவார். சில நாட்களில் அந்த வேண்டுதல் நிறைவேறினால் அந்த கல் தெய்வமாக உயர்த்தப்படும். காலம் செல்ல செல்ல அந்த தெய்வம் படை பலம் சேர்த்து
குதிரைகளும் துணைத் தெய்வங்களும் சேர்ந்து இயனார் என்ற பெரிய காவல் தெய்வ வடிவமாக மாறிவிடும். இதுவே இந்தியாவில் எங்கும் இல்லாத ஒரு பழக்க வழக்கம். படிப்படியாக வளர்ந்து வரும் தெய்வ வடிவம் எந்த ஒரு தனிக்கதையோ புராணமோ அல்லது எழுத்துப் பதிவோ இல்லாமல் மக்களின் வாழ்க்கையின் உள்நோக்கத்தில் இருந்து உருவாகியதுதான் இயனார். பழங்காலத்தில் குதிரை என்பது வெறும் போக்குவரத்து சாதனம் மட்டும் அல்ல, அது முன்னறிவிப்பின் அடையாளம். குதிரை ஓடும் வேகம், அதன் காலடி சத்தம் எதிரிகளுக்கு அச்சமாக இருந்தது. ஒரு கிராமத்தின் எல்லையில் குதிரை ஓடும் போர்வீரன் இருக்கிறார் என்பது அந்த கிராமத்தின் வலிமைக்கும் ஒழுங்குக்கும் சின்னம். இதனால்தான் இயனார் எப்போதும் குதிரை ஓட்டும் வீர வடிவில் சித்தரிக்கப்படுகிறார். அது அவரின் வேகமும், அவரின் கண்காணிப்பு திறனும், அவரின் போர்வீர தன்மையும், அவரின் பாதுகாப்பு வலிமையும் குறிக்கிறது. இயனாரை துணை புரியும் பொம்மை தேவர்கள் பற்றிய மர்மமும் மிக ஆழமானது. இவர்கள் உண்மையில் கிராமத்தின் காவல் ஆவிகள் என பாவிக்கப்படுகின்றன. சில கிராமங்களில் இவர்களை கருப்பர் என்று அழைக்கிறார்கள். கருப்பு என்பது நிறத்தை குறிக்கும் சொல் மட்டுமல்ல, அது காலம், ஆற்றல், அக்கினி, பாதுகாப்பு, சட்டம் இவற்றின் பழங்கால சின்னமாக கருதப்பட்டது. இவர்கள் இரவு நேரத்தில் கிராமத்தை சுற்றி காக்கும் சக்திகள் என்று மக்கள் நம்புகின்றனர். இயனார் கோயில்களின் அருகில் மிக அதிகமான களிமண் குதிரைகள் காணப்படுகின்றன. இந்த குதிரைகள் ஏன் வைக்கப்படுகின்றன? அது ஒரு அர்ப்பணமா அல்லது ஒரு சின்னமா? உண்மையில் அது இரண்டுமே. ஒருவரின் வேண்டுதல் நிறைவேறினால் அவர் ஒரு குதிரையை அர்ப்பணிப்பார். இந்த குதிரை அந்த இயனார் படைக்கு சேரும். அவர் வேண்டியதே அந்த படை நிறைவேற்றியது என்ற நம்பிக்கை உருவாகும். இதனால் மேலும் குதிரைகள் சேரும். இது ஒரு சமூகவியல் வளர்ச்சி, ஒரு தெய்வ நம்பிக்கை, ஒரு பாதுகாப்பின் சின்னம், ஒரு பூர்வீக மரபு. இவ்வாறு இயனார் காவல் தெய்வமாக உருவான கதை ஒரு மரபு மட்டுமல்ல, ஒரு சமூக அறிவியல், ஒரு சினிமாவை விட சுவாரஸ்யமான வரலாறு, ஒரு நாகரிகத்தின் உள்ளார்ந்த மன அமைப்பு, ஒரு பரந்த பரம்பரை. இயனார் எப்போது காவல் தெய்வமாக ஆனார் என்ற கேள்விக்கு பதில், அவர் மனிதரின் அச்சம் உருவாக்கிய முதல் தெய்வங்களில் ஒருவராக இருந்த காலத்திலிருந்தே அவர் காவல் தெய்வமாக இருந்தார். அவர் ஏன் காவல் தெய்வமாக ஆனார் என்ற கேள்விக்கு பதில், மக்களைக் காக்க, அவர்களின் பயத்தை குறைக்க, அவர்களின் கிராமத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க, அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க, அவர்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்த, இந்த அனைத்திற்கும் நம்பிக்கை தந்த ஒரே தெய்வம் அவர். இயனாரின் வரலாற்றை நாம் இன்னும் ஆழமாக பார்க்கும்போது அவரின் வழிபாடு ஒரு தனிநபர் வழிபாடு அல்ல, அது ஒரு சமூக ரீதியிலான பாதுகாப்பு அமைப்பு என்பதை தெளிவாக உணரலாம். பழங்காலத்தில் அரசாட்சி இருந்தாலும் அரசர்கள் ஒவ்வொரு கிராமத்தையும் தனித்தனியாக காக்க முடியாது. காட்டில் வாழும் மக்கள், காடுகளைச் சுற்றி வாழும் பழங்குடிகள், கிராமங்களுக்கு அருகில் வாழ்ந்த குறவர், மலை அடிவார கூட்டங்கள், இவர்கள் எல்லாமே தங்கள் பாதுகாப்பை தாங்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழல் இருந்தது. அந்த நேரத்தில் பாதுகாப்பின் சின்னமாக உருவானதே இயனார். கிராமத்தின் எல்லையில் ஒரு எல்லைக்கல் இருக்கும். அந்த எல்லைக்கல்லை காப்பது அந்த கிராமத்தின் மிக புனிதமான கடமையாக கருதப்பட்டது. அந்த எல்லைக்கல் தெய்வத்தின் கண்கள் என மக்கள் நம்பினர். அந்த நம்பிக்கையே இரவில் கூட மக்கள் தங்கள் கிராம எல்லைக்கு அப்பால் செல்வதை தவிர்க்கச் செய்தது. ஏனெனில் எல்லையை தாண்டினால் இயனாரின் கண்கள் அவர்களை பாதுகாப்பாக கவனிக்க முடியாது என்பதே அந்த நம்பிக்கை. இதுவே தற்போது மனவியல் ரீதியாக பார்த்தால் ஒரு சமூக பாதுகாப்போத்தி. ஒருவர் எல்லை மீறிச் சென்றால் அச்சம் உண்டாகும். அச்சம் தவறான செயல்களைத் தடுக்கிறது. இதுவே கிராம ஒழுங்கு, காவல் அமைப்பு மற்றும் தெய்வ நம்பிக்கையின் கலப்பு வடிவம். இயனார் மரபில் குதிரைகள் முக்கிய பங்கு வகிப்பதை நாம் முன்பு பார்த்தோம். ஆனால் இந்த குதிரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன என்பதை நுண்ணறிவுடன் பார்த்தால், ஒரு மனிதனின் வேண்டுதல் நிறைவு என்பது வெறும் ஆசை நிறைவேறுதல் மட்டும் அல்ல, அது ஒரு மனச்சுமை இரக்கம். மனிதர் வாழ்க்கையில் செய்ய முடியாத ஒரு தீர்வு, அதை யாரோ ஒருவர் செய்து தருவார் என்பதற்கான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இயனார் குதிரைகள் பிரதிபலிக்கின்றன. ஒருவர்
தனது பிரச்சனையை சொல்லிச் சென்ற பிறகு அவர் குதிரை வைக்க வருவார். அது அவருக்கு மன நிம்மதியே தரும். அதுவே இயனாரின் அருளாகும். கிராமங்களில் இயனார் திருவிழா என்பது ஒரு மிகப் பெரிய நிகழ்வு. அதில் மக்கள் அணிவகுப்பாக வந்து தங்கள் குதிரைகளை அர்ப்பணிப்பார்கள். இது சாதாரண திருவிழா அல்ல, பழங்குடி வீர ஆடலின் ஓர் எடுத்துக்காட்டு. இயனார் திருவிழாவில் போர் வீரர்களின் நடனம், களிமண் வடிவங்களின் கண்காட்சி, குதிரைகளின் வரிசை, இதெல்லாம் பழங்கால போர்க்களத்தை கூட நினைவூட்டும். வேகமும் வீரமும் ஒன்றாக இணையும் அந்த தருணம் கிராமத்தில் ஒரு தனிப்பட்ட ஆற்றலை உருவாக்கும். இதுவே அந்த சமூகத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது. இயனார் பற்றிய இன்னொரு ஆழமான அம்சம் அவரது தோற்றத்தைச் சூழ்ந்த புதிராகும். சில இடங்களில் இயனார் சிவபெருமானின் மகனாக அறியப்படுகிறார். அதனால் அவருடைய உருவம் மிகவும் சாந்தமும் அருளும் கொண்டதென சித்தரிக்கப்படுகின்றது. மற்ற சில இடங்களில் அவர் மிகவும் கொடூரமான போர்வீரராக சித்தரிக்கப்படுகிறார். கோர வடிவமான முகம், பெரிய கண்கள், வீரக் கம்பீரம். இந்த வேறுபாடுகள் ஏன்? ஏனென்றால் ஒவ்வொரு கிராமமும் தனித்த தன்மையுடன் இயனாரை தங்களுக்கென மாற்றிக்கொண்டது. இது இந்தியாவில் எங்கும் இல்லாத தெய்வ அமைப்பின் சிறப்பு. ஒரே தெய்வம், ஆனால் 1000 வடிவங்கள். கிராமத்தின் தன்மை, சூழல், மக்களின் மனப்பான்மை எல்லாம் சேர்ந்து இயனாரை உருவாக்கின. உண்மையில் இதை தெய்வ நம்பிக்கை என்று மட்டும் பார்க்கக்கூடாது. இது பழங்குடி சமூகத்தின் மனவியல் அறிவு. ஒரு தெய்வம் பல வடிவங்களில் தோன்ற முடியும். ஒரு கிராமத்தில் அவர் சிங்கம் போன்ற வீரராக இருப்பார். மற்றொரு கிராமத்தில் அவர் சிறுவன் போல புனிதமாயிருப்பார். இது மக்கள் தங்களின் தேவைக்கேற்ற தெய்வத்தை உருவாக்கும் திறன். இயனார் இத்தனை வடிவங்களில் இருப்பதற்கான மிகப்பெரிய காரணம், மக்கள் தங்கள் பயங்களையும் நம்பிக்கைகளையும் தெய்வ வடிவில் பிரதிபலித்ததுதான். பழங்காலத்தில் ஒரு கிராமம் பயத்தில் வாழ்ந்தால் அந்த கிராமத்தில் இயனார் கொடூரமான வடிவில் இருக்கும். அவர் தீய சக்திகளை அழிப்பார் என்று மக்கள் நம்புவர். ஆனால் அமைதியான வளமான கிராமங்களில் இயனார் மிகவும் சாந்தமான ஒரு ஸ்மிதம் கொண்ட முகத்துடன் சித்தரிக்கப்படுவார். இது ஒரு சமூக விஞ்ஞானத்திற்கு மிகப்பெரிய சான்று. மனிதர்கள் தங்கள் சூழலுக்கு ஏற்ப தெய்வ சின்னங்களை உருவாக்குகிறார்கள் என்பதற்கான விளக்கம். இயனார் கோயில்கள் பெரும்பாலும் காடு அருகே இருக்கும். அது அந்த தெய்வத்தின் பாதுகாப்பு வலயத்தை காட்டுகிறது. காடு என்பது பழங்காலத்தில் தெரியாத விஷயங்களின் நிறைவிடம். கரடிகள், புலிகள், காட்டுப்பண்டிகள், பிசாச்சு நம்பிக்கைகள், இவை அனைத்தும் காடு அருகே இருந்ததால் அந்த இடத்துக்கு காவல் தேவைப்பட்டது. அந்த காவல் செய்யும் ஆற்றல் கொண்ட தெய்வம் இயனார். இயனார் கோவிலில் வைக்கப்படும் களிமண் குதிரைகள் எப்போதும் குதிரை ஓடு நிலையில் இருக்கும். அது ஒரு சக்தி நோக்கி ஓடும் போர் வீரனின் மனநிலையை பிரதிபலிக்கிறது. அந்த குதிரை அழகாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில சமயம் மிகவும் எளிய வடிவில் இருக்கும். ஆனால் அந்த வடிவத்தில் உயிர் பொழிப்பை உணர முடியும். அது ஒரு தெய்வத்தின் உயிர், ஒரு மன நம்பிக்கையின் உயிர். இயனாரின் துணை தெய்வர்கள் பற்றிய பல வரலாறுகள் உள்ளன. அவரது படை இரவு முழுவதும் சுற்றி காக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர். சில இடங்களில் மக்கள் இன்னும் இரவு நேரத்தில் குதிரைக்கால் சத்தம் கேட்டதாக கூறுகிறார்கள். இது உண்மையா, புராணமா, அல்லது மன அழுத்தத்தின் வெளிப்பாடா? எதுவாக இருந்தாலும் அது மக்கள் இடையே ஒரு பாதுகாப்பு உணர்வு உருவாக்குகிறது. அந்த உணர்வுதான் இயனாரின் உண்மையான வலிமை. இவ்வாறு இயனாரின் மரபு மட்டுமின்றி வாழும் வரலாறு. அவர் ஒரு தெய்வமாக மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறையாகவும், ஒரு பாதுகாப்பு கோட்பாடாகவும், ஒரு சமூக உளவியல் தத்துவமாகவும் நாடுகளை கடந்த காலத்திலிருந்து இன்று வரை பயணிக்கிறார். இயனார் மரபின் ஆழமான வேறு ஒரு அம்சம் அவர் எப்போதும் கிராம எல்லையில் இருப்பது. கிராமத்தின் மையத்தில் பெரிய கோயில்கள் இருந்தாலும், பெரிய கும்பாபிஷேகங்கள் நடந்தாலும், நடுவில் பரமபத சந்நிதிகள் இருந்தாலும், இயனார் மட்டும் எல்லையில். இதன் பொருளை மக்கள் சுலபமாக நினைத்து விடுகிறார்கள். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம். ஏன் தெரியுமா? ஒரு தெய்வம் எல்லையில் இருப்பதால் அவன் கிராமத்தின் உள்ளே வரும் ஒவ்வொரு சக்தியையும் தடுத்து பரிசோதிக்க முடியும்.
தீய சக்தி வருகிறதா அல்லது நல்ல சக்தி வருகிறதா? எது கிராமத்திற்குள் செல்ல வேண்டும், எது செல்லக்கூடாது? இந்த தீர்மானத்தை எல்லையில் உள்ள தெய்வம் மட்டுமே செய்ய முடியும். இதற்காகவே இயனார் எல்லை தெய்வம். அவர் இல்லாமல் கிராமம் உருவாகாது என்று மக்கள் நம்புகின்றனர். பழங்காலத்தில் கிராமங்களுக்கு சுவர் சாத்த முடியாது, கட்டிடங்கள் இல்லை. அதனால் ஒரு தெய்வத்தின் சின்னம் எல்லைக்கு வைத்தால் அதுவே ஒரு ஆன்மீக சுவர். இந்த சுவர் உடைக்க முடியாத ஒன்று. மனிதர்களின் பாதுகாப்பு முறைகளில் தெய்வத்தை எல்லையில் வைப்பது ஒரு மனவியல் தடுப்பு. இது அச்சத்தை குறைக்கிறது. நம்மை யாரோ காப்பாற்றுகிறார்கள் என்ற நம்பிக்கை. அது மனிதர் வாழ்வை மிகவும் வலுப்படுத்துகிறது. இயனார் கோயிலில் காணப்படும் சிறப்பு ஒன்று. பூஜை நேரம் மிகவும் எளிமையானது. பெரிய சடங்குகளோ மந்திரங்களோ அக்னி வேள்விகளோ இல்லை. சில இடங்களில் வெறும் நீர் மற்றும் பூ மட்டும் வைத்துக்கொண்டு ஆசி பெறுவர். ஏன் இவ்வளவு எளிமை? ஏனெனில் இயனார் மக்கள் உருவாக்கிய தெய்வம். மக்களுடைய தினசரி வாழ்க்கை போட்டுத்தரும் உழைப்பை உணர்ந்த தெய்வம். அவரிடம் சிக்கலான சடங்குகள் வேண்டியது இல்லை. சாமானிய மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்க, அவருடைய அச்சத்தை தணிக்க, அவனை ஒருவேளை துயரம் இருந்தால் அதை தாங்கிக் கொள்ளும் வலிமை தர அவரது வழிபாடு எளிமையாய் இருக்க வேண்டும். இதனால் இயனார் வழிபாடு மிக பரவலாக ஆனது. பழங்கால தமிழரின் மிக பெரிய நம்பிக்கை ஒன்று. காவல் தெய்வம் கோபமாக இருந்தால் கிராமம் பாதுகாப்பற்றதாகிவிடும். அதனால் இயனாருக்கு கோபம் வரக்கூடாது. அவரை சந்தோஷமாக வைத்தாலே கிராமத்தில் ஆசி பொங்கும். அதற்காகவே ஆண்டுதோறும் இயனார் திருவிழா நடத்தப்பட்டது. இதில் முக்கியமானது குதிரை புதுப்பித்தல். பழைய குதிரைகள் தூசி படிந்துவிட்டால் இயனார் படை சோர்வாகிவிடும் என்று நம்பினர். ஆகாயம் அளவுக்கு குதிரைகள் வைக்கப்படுவதற்கான காரணம் இதுதான். ஒரு கிராமத்தில் அதிக குதிரைகள் இருப்பது அந்த கிராமம் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த கிராமம் ஒற்றுமையோடிருக்கிறது என்ற அர்த்தம். அந்த கிராம மக்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்ற சின்னம். இயனார் வரலாற்றின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சம் ஒன்றே இப்போது பார்க்கலாம். இயனார் எப்போதும் ஆயுதம் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆயுதம் எல்லா கோயில்களிலும் ஒரே மாதிரி இல்லை. சில இடங்களில் வாள், சில இடங்களில் ஈட்டி, சில இடங்களில் வில்லும் அம்பும், சில இடங்களில் கத்தியும் காணப்படும். அவரது ஆயுதங்களில் இந்த வேறுபாடுகள் வெறும் அலங்காரம் அல்ல. அது அந்த பிரதேசத்தின் வரலாற்றையும் வாழ்க்கை முறையையும் பிரதிபலிக்கிறது. காட்டுப் பகுதிகளில் ஈட்டி அதிகம். ஏனெனில் காட்டு விலங்குகளுக்கு எதிரான ஆயுதம் அது. மலைப்பகுதிகளில் வாள். ஏனெனில் அங்கு போர்வீர பழக்கம் அதிகம். மருத நிலங்களில் வில்லும் அம்பும். ஏனெனில் விவசாயிகளுக்கான தற்காப்பு ஆயுதம் அது. இதனால் இயனார் ஒரு தெய்வமெனினும் அவர் மக்கள் வாழ்க்கைக்கேற்ப வடிவம் மாறுகிறார். இது எந்த தெய்வ மரபிலும் கிடைக்காத தன்மை. இயனார் வழிபாட்டில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஆண்கள் போர், பாதுகாப்பு, படை இவைகளை வைத்துக் கொண்டாலும் பெண்கள்தான் உண்மையான நம்பிக்கை தூண்கள். பல கிராமங்களில் பெண்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயனார் கோயிலுக்கு சென்று தங்கள் மனக்கவலைகளை அவரிடம் வைக்கிறார்கள். அவனை தந்தையாகவும் பாதுகாப்பாளனாகவும் வாழ்க்கை வழிகாட்டியாகவும் கருதுகிறார்கள். அவர் கிராமத்தின் தந்தை என பார்க்கப்படுகிறார். ஒரு பெண்ணின் பயம் குறைந்தால் அந்த கிராமத்தின் பயம் குறையும். இந்த மன உணர்வை இயனார் மரபு மிக அழகாக பிரதிபலிக்கிறது. இயனார் வழிபாட்டின் இன்னொரு முக்கிய அம்சம், அவர் நள்ளிரவு தெய்வம். பல கிராமங்களில் நள்ளிரவில் நடக்கும் பூஜை மிக புனிதமானதாக கருதப்படுகிறது. இது கற்பனை அல்ல, இது ஒரு மன அழுத்த சிகிச்சை. நள்ளிரவு நேரம் மனிதர்களின் மன அழுத்தம் மிக அதிகமான நேரம். அந்த நேரம் ஒருவரின் அச்சம் அதிகரிக்கும். இந்த அச்சம் தெய்வத்தின் பெயரால் தணிக்கப்பட வேண்டும் என்ற நோக்குடன் இந்த நடைமுறை உருவாகியது. இயனார் கோயில்களில் எப்போதும் ஒரு கல் மடம் இருக்கும். அது அவரின் வீடு, அவரின் பீடம், அவரின் யானை வண்டி என்று பலர் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அது எல்லையின் காவல் சின்னம். அந்த கல்லின் மேல் எந்த உயிரினமும் தாண்டக்கூடாது. இது ஒரு சமூக நெறி. அதை மீறினால் கிராம மக்கள் கோபப்படுவர். ஏனெனில் அது பாதுகாப்பின் பீடத்தை தாண்டியது என நம்புவர்.
அடுத்ததாக அவரது துணைத் தேவர்களைப் பற்றி மேலும் ஆழமாக பார்க்கலாம். கருப்பர்கள், வீரக்காரர்கள், முனியாண்டிகள். இவர்கள் அனைத்தும் ஐயனாரின் படைக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் இரவு முழுவதும் கண்காணிப்பில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இது உண்மையில் கிராமத்தின் பாதுகாப்பை குறிக்கிறது. காவல் வேலையை தெய்வத்தின் பெயரில் மக்கள் தாமே செய்யும் ஒரு நடைமுறை. இந்த நம்பிக்கை அவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்றியது. இதுவே பழங்கால சமூக அமைப்பு. இவ்வாறு ஐயனார் மரபு ஆன்மீகமும் சமூகமும் மனவியலும் இயற்கை நம்பிக்கையும் கலந்து உருவான ஒரு அற்புதம். இவர் வெறும் தெய்வம் அல்ல, ஒரு காவலன், ஒரு தலைவன், ஒரு சின்னம், ஒரு காலம் கடந்த ஆன்மீக வரலாறு. ஐயனாரின் கதை இன்னும் ஆழமாக பரவுகிறது. இனி நாம் ஐயனார் தெய்வத்தின் காவலர் பண்பை மட்டுமல்ல, அவர் ஏன் இவ்வளவோ தனித்துவமான தெய்வமாக விளங்குகிறார் என்பதையும் பார்க்கப் போகிறோம். ஐயனார் என்பது சாதாரண தெய்வம் அல்ல, அவர் கிராமத்தின் உயிர் மூச்சு. அவர் சேற்றுத் தடங்களிலும் பசுமை வயல்களிலும் மண் வாசனை கலந்த காற்றிலும் தெரியும். அவர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி. ஆகஸ்ட் மாறுகிறார். காரணம் என்ன என்றால், மக்கள் ஐயனாரை தெய்வமாக மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினராக ஏற்றுள்ளனர். மக்கள் அவரை தந்தை போலவும், சகோதரன் போலவும், காவலாளி போலவும், காப்பாற்றுபவராகவும் கருதுகின்றனர். அதனால்தான் ஒவ்வொரு கிராமத்தின் எல்லை பகுதியில் அவருக்கென கோயில் ஒன்று அமைக்கப்படுகிறது. நடுவில் அல்ல, எல்லையில். அந்த எல்லையே பாதுகாப்பின் குறியீடு. யாரும் எட்டக்கூடாத எல்லை என்பதன் அடையாளம். அதனால்தான் ஐயனார் எல்லை காவலன் என்று அழைக்கப்படுகிறார். ஐயனாரின் உருவாக்கத்தில் மிக பெரிய மர்மம் ஒன்று உள்ளது. அது என்னவென்றால், அவர் சாயல் மனித உருவுடன் இருப்பினும் அவர் முழுக்க ஆசுர சக்திகளையும் இயற்கையின் சீற்றத்தையும் அடக்கக்கூடிய வீர சக்தி கொண்டவர் என்பதே மக்கள் நம்பிக்கை. அவரின் உருவங்களிலே கையில் வாள், சிலவேளை பெரிய கொடுவாள், முகத்தில் தன்னம்பிக்கை, கண்களில் எரிவீச்சு போன்ற வடிவம் வருவது இதற்காகத்தான். ஐயனாரின் உடன் வரும் காவலர்கள் என்றாலே மக்கள் மனம் குதித்து நிற்கும். காரணம், அவர்கள் வெறும் துணை தெய்வங்கள் அல்ல, அவர்கள் யோக பலம் கொண்ட பாதுகாப்பு ஆவிகள் போல கருதப்படுகின்றனர். கருப்பசாமி, சுடலை மாடன், முத்துக்கருப்பன், சம்பாந்தர், பேய்கள், வாத்தியார் என்றெல்லாம் பலர் அவருடன் வருவதாக நம்பப்படுகிறது. இவர்கள் எல்லாரும் ஐயனாரின் படை, அதாவது ஐயனார் படை என்றழைக்கப்படுகிறது. அவர்கள் பாதையில் வந்தால் எந்த தீய ஆவி, தீய நிழல், தீய எண்ணம் கூட உள்ளே வராது என்ற எண்ணம். காரணம், ஐயனாருக்கு குதிரை ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதும் ஒரு பெரிய மர்மம். இதனை புரிந்துகொள்ள பழங்கால கிராம வாழ்க்கையை பார்க்க வேண்டும். பழம்பெரும் காலத்தில் எல்லை பகுதிகளில் இரவில் யாரும் போக கூடாத இடங்கள் அதிகம் இருந்தன. காடு, கூர்மையான கல்பாறைகள், ஆபத்தான குழிகள், ஆழ்குளங்கள் இருந்த காரணத்தால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க ஒருவகை மந்திர காவல் தேவை என எண்ணினர். அவர்களின் கற்பனையிலும் அனுபவத்திலும் வலிமையான காவலர் ஒருவர் இரவில் குதிரையில் சவாரி செய்து கிராமத்தை சுற்றுகிறார் என்பதை நம்பினர். அதுவே பின்னர்த்தை வரூபமாக மாறி நடித்தது. குதிரையின் வேகம் தெய்வ சக்தியின் வேகம் என நம்பினர். எனவே ஐயனாருக்கு குதிரை அவசியமான அடையாளம் ஆனது. இதில் மேலும் ஒரு ஆழமான உண்மை உள்ளது. ஐயனார் குதிரையில் செல்வது என்பது அவர் நிலையாக உள்ள தெய்வமாக அல்ல, இயக்க சக்தி கொண்ட தெய்வமாக இருப்பதன் அடையாளம். காவல் என்பது நிற்பதல்ல, தொடர்ந்து இயக்கத்தில் இருப்பதே. அதனால்தான் ஐயனார் சவாரி தெய்வமாக விளங்குகிறார். அவர் எப்போதும் ஆயுதத்துடன் விழித்திருக்கும் காவலன் என்ற பரம்பரை நம்பிக்கை கூறுகிறது. ஐயனார் தெய்வத்தை பற்றி புரிய வேண்டிய இன்னொரு பெரிய உண்மை, அவர் யாரையும் நேரடியாக ஆசிர்வதிக்கும் தெய்வம் அல்ல. அவர் ஒரு விஷயத்தையே செய்கிறார், பாதுகாப்பு. அதுவே அவரது வரம். அவர் பக்தர்களுக்கு பதிலாக பிரச்சனைகளை தீர்க்கவில்லை, ஆனால் பிரச்சனைகள் நெருங்காமல் காக்கிறார். இதுதான் அவரை மற்ற தெய்வங்களில் இருந்து தனியாக நிறுத்துகிறது. அவர் செய்யும் செயலை எளிதாக ஒரு தெய்வத்தின் கடமையை தாண்டி ஒரு காவலரின் கடமை. ஆகஸ்ட் மாறுகிறது. ஐயனார் பற்றிய பழங்காலச் சான்றுகள் தமிழ்நாட்டின் குன்றுகள், மலைப்பகுதிகள், கூரைகள், பாறைகள் போன்ற இயற்கை பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழைமையான சின்னங்களைக் காட்டுகின்றன. சில இடங்களில் கல்லால் வடிக்கப்பட்ட ஐயனார் சிலைகள் கிடைத்துள்ளன. அவை இன்றைய வடிவத்தை விட மிகவும் எளிமையானவை, ஆனால் அதே காளை போன்றவை, அதே வீரச்சாயலை கொண்டவை. இது ஐயனார் தெய்வம் மிகவும் பழமை வாய்ந்த தெய்வம் என்பதற்கு வலுவான சான்று. அவர் கிராமங்களுக்கு முன்பே இருந்த இயற்கை காவலர், படைப்பாற்றல், துறவிகளின் காவலர், மந்திர சாதகர்களின் காப்பு ஆகிய அனைத்தாக இருந்திருக்கலாம்.
என்பதே பல ஆய்வாளர்களின் கருத்து. மேலும் சில அண்மைய ஆராய்ச்சிகள் கூறுவது என்னவென்றால், ஐயனார் தெய்வம் வேறுபட்ட இன மக்கள் குழுக்களின் காவலர் தெய்வமாக இருந்திருக்கலாம். பின்னர் சமூகம் ஒன்றுபட்ட போது அவர் முழு கிராமத்தின் காவலராக மாறினார். இது அவரின் பரவல் தன்மையும் ஆழத்தையும் காட்டுகிறது. இனி இந்த காவல் தெய்வம் எப்படி ஒவ்வொரு வீட்டிற்கும் நெருக்கமான உறவாக மாறினான் என்பதை அடுத்த பகுதியில் இன்னும் ஆழமாக பார்ப்போம். விரிவாகவும் நீண்ட வடிவிலும் தொடர்ச்சி தருகிறேன். வேண்டும் என்றால் அடுத்த பகுதிக்குச் செல்ல சொல்லுங்கள். ஐயனார் தெய்வத்தின் முழு வரலாறு கிராமத்தின் மண் வாசனையோடு கலந்த ஒரு உயிருள்ள கதை. அது ஒரு மதக்கதையோ ஒரு புராணமோ மட்டும் அல்ல. அது தமிழரின் வாழ்க்கை முறையும் பாதுகாப்பு உணர்வும் சமூக ஒற்றுமையும் ஒன்றாக இணைந்த ஒரு ஆன்மீக மரபு. ஐயனார் எப்படி பிறந்தார்? எப்படி காவல் தெய்வமாக உயர்ந்தார்? அவர் ஏன் எல்லைப் பகுதியில் வைக்கப்படுகிறார்? அவர் ஏன் குதிரையில் சவாரி செய்கிறார்? அவர் ஏன் வாள் ஏந்திய வீரராக காட்டப்படுகிறார்? அவர் ஏன் தனியாக இல்லாமல் படையுடன் இருப்பார் என்பதை நம் முன்னோர் மிகவும் நுண்ணறிவுடனும் ஆழமான அனுபவத்துடனும் உருவாக்கியுள்ளனர். ஐயனார் என்பது கிராமத்தின் காவலன் மட்டுமல்ல, அவர் நம் முன்னோர்களின் பாதுகாப்பு சிந்தனையின் வடிவம். இயற்கையோடு இணைந்த தெய்வீக சக்தியின் குறியீடு. மனிதனை பாதுகாக்க இயற்கை எழுப்பிய வீர ஆற்றலின் உருவகம். எந்த தீய சக்தியும் நெருங்காத வகையில் கிராம வளையும் காடு வளையும் பகல் இரவு என்று பாராமல் காக்கும் காவலர் என்ற தத்துவமே அவரது உருவத்தின் இதயம். அவருடன் வரும் கருப்பசாமி, சுடலை மாடன், முத்துக்கருப்பன் போன்ற துணை தெய்வங்களும் ஐயனார் படையாக கருதப்படுவது கிராம சமூகத்தின் பாதுகாப்பு அமைப்பு ஒருங்கிணைந்து செயல்பட்டதற்கான சின்னம். அவர்கள் தெய்வமாக மட்டுமல்ல, பாதுகாப்பு படை சக்தி, அறிவு, அனுபவம் என பல அடுக்குகளாக இருந்தனர் என்பது தெளிவு. ஐயனார் மீது கொண்டுள்ள நம்பிக்கை ஒரு சாதாரண பண்டிகை மரபாக இல்லாமல் ஒரு உயிருடன் செயல்படும் காவல் அமைப்பாக இருந்தது. இரவு நேரம் குதிரையில் சவாரி செய்யும் தெய்வம் என்பது கற்பனை அல்ல, அது நம்முடைய உள்ளார்ந்த பாதுகாப்பு தேவையின் வெளிப்பாடு. அதுதான் அவரை இன்றும் உயிருள்ள தெய்வமாக வைத்திருக்கிறது. இன்றும் கிராமங்கள் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் ஐயனார் மீது கொண்டுள்ள மரியாதை குறைவதில்லை. ஏனெனில் அவர் தொழில்நுட்ப காவலன் அல்ல, மனக்கவசத்தின் காவலன். நம்மை தாண்டி நம்மை சூழ்ந்து இருக்கும் ஆற்றல்களை கண்காணித்து காக்கும் சக்தியின் உருவம் என்பதே அவர் நிலைத்திருப்பதற்கான காரணம். நம் முன்னோர்கள் உருவாக்கிய இந்த காவல் தெய்வத்தின் மரபு காலம் கடந்தும் தத்துவம் மாறியும் சமூக வடிவங்கள் மாறியும் இன்னமும் தொடர்கிறதே என்றால் அதில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. அது என்னவென்றால், மனிதனுக்கு பாதுகாப்பு தேவையும் நம்பிக்கையும் என்றும் அவசியம். ஐயனார் அதற்கான அழியாத குறியீடு. இதனால் ஐயனாரின் வரலாறு முடிவடையவில்லை. அவர் இன்னும் ஒவ்வொரு கிராம எல்லையையும் கவனித்து நிற்கிறார். மண்ணின் மனத்தில் கலந்த வீர ஆற்றலின் உருவமாக நின்று கொண்டிருக்கிறார். அவரின் வரலாறு தொடர்கிறது. அவரின் காவல் தொடர்கிறது. அவரின் நம்பிக்கை என்றும் தொடர்கிறது.